பிராமணர் தாமன்றே திருநெறியாகிய சித்த சித்தின்றி குருநெறியாலே குருபதம் சேர்ந்து அருமனியமா. இணைய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 1570. இன்னும் 2 நாட்களில் 5ஆம் தந்திரம் முடிவுற இருக்கின்றது. இன்றைய பாடல். ஆதிபிரான் உலகு ஏதும் அளந்தவன், ஓதக்கடலும் உயிர்களுமாய் நிற்கும், பேதிப்பு இலாமையில் நின்ற பராசக்தி, ஆதிக்கன் தெய்வமும் அந்தமும் ஆமே. உயிர்களுக்குள் இருக்கின்ற இறைவனாகவும் இருக்கின்றான், உயிர்களுக்கு வெளிப்புறத்துல பார்க்கின்ற அனைத்துமாகவும் இருக்கின்றான், அனைத்தையும் இயக்குகின்றான் என்பதை உணர்ந்து வழிபடுதலே அவனை அடைவதற்கு எளிதான வழியாகும். It is a great engineer for this whole process. அந்த 7 உலகங்கள் அப்படின்றாருங்க. அப்புறம் 7 உலகம்னு சொல்றாங்க. அதுல மேல் உலகம் 7, கீழ் உலகம் 7, பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். கீழோகத்துல பாத்தீங்கன்னா அதலலோகம், விதலலோகம், சுதலலோகம், தலாத்தல யோகம், மகாத்தல யோகம், ரசாத்தல யோகம், பாதாள யோகம் அப்படின்னு இனத்தையும் உருவாக்கி அனைத்து உலகங்களிலும் ஒரு உயிருக்குள்ளும் வியாபித்து சுத்தி இருக்கின்ற அனைத்துமாய் இருக்கின்றான் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய வியூ வச்சுதான் அதை நம்ம உணரணும். அது புரிதலுக்கே புரிஞ்சு அதை ஓதறதுக்கு சொல்றதுக்கு ஒரு பெரிய நிலை வேணும். ஏன்னா ஒரு பெரிய ஆற்றல் உடையவன் தான் அவன். அண்டமும் பிண்டமும் சொல்ற மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து விஷயங்களும் உயிருக்குள்ளேயும் இருக்கு, நம்மளோட உடலுக்குள்ளேயும் நடக்குது. அந்த உயிரின் மூலமாக ஆன்மாவை நாம் உணரும் போது இறைவனுடைய வியாபகத்தையும் உணர முடியும் அப்படின்றத அந்த பாலுடைய மைய கருத்தா நான் உணர்றேன். மிக்க நன்றி. பாருங்கள் ரத்னகுமார். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் பாடல் 1570 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் விളിக்கின்றது. ஆதிப்பிரான் உலகேழும் ஆளந்தவன், ஓதக்கடலும் உயிர்களுமாய் நிற்கும், பிதிப்பிலாமையில் நின்ற பராசக்தி, ஆதிக்கன் தெய்வமும் அந்தமுமாமி. ஆதிப்பிரான் உலகேழும் அளந்தவன், ஓதக்கடலும் உயிர்களுமாய் நிற்கும், வேதிப்பிலாமையில் நின்ற பராசக்தி, ஆதிக்கன் தெய்வமும் அந்தமும் ஆமே. இதன் விளக்கமாக சரவண தலத்திலிருந்து. ஆதியிலிருந்தே இருக்கின்ற தலைவனாகிய இறைவனை 7 உலகங்களையும் அவற்றின் தேவைக்கு ஏற்ப அளந்து படைத்தான். அலைகளால் பேரிரைச்சல் கொண்டிருக்கின்ற கடல்களும் அது சூழ்ந்து நிற்கின்ற உலகத்தில் வாழ்கின்ற உயிர்களும் ஆகிய அனைத்துமாக அவனே நிற்கின்றான். அவை அனைத்திலிருந்து வேறுபட்டு இல்லாதவனாக ஒன்றாகவே கலந்து நிற்கின்ற இறைவனை அசையும் சக்தியாகவும் இருந்து அனைத்தையும் இயக்குகின்றான். ஆதியிலிருந்தே அனைத்தையும் பார்க்கின்றவனாகவும் பார்க்கப்படுகின்ற பொருளாகவும் இருக்கின்ற தெய்வமாகவும் அனைத்தையும் ஊழி காலத்தில் அழிக்கின்ற தெய்வமாகவும் அவனே இருக்கின்றான். இதன் உட்கருத்தாக உயிர்களுக்குள் இருக்கின்ற இறைவனை உயிர்கள் வெளிப்புறத்தில் பார்க்கின்ற அனைத்துமாகவும் இருக்கின்றான், அனைத்தையும் இயக்குகின்றான் என்பதை உணர்ந்து வழிபடுதலே அவனை அடைவதற்கு எளிதான வழியாகும் அப்படின்னு இதுல கொடுத்திருக்காங்க. தேவார விளையாட்டோர்ஜில இதே பாடலுக்கு முதற் கடவுளாகிய சிவபெருமான் நில உலகத்தில் உள்ள 7 பொழில்களையும் அதாவது தீவுகளையும் சூழ்ந்த 7 கடலாயும் அப்பொழில்களில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களாயும் நிற்பான். அவனின் வேறுபாடா நிற்கின்ற சக்தி ஆக்கல் அழித்தல்களை செய்யும் கடவுளரிடத்து பொருந்தி அவர்கள் வழியாக அத்தொழில்களை நிகழ்த்துவார். இதன் குறிப்புரையாக அளத்தல் இங்கு உள்ளடக்கல். அளந்தவன் என்பது பாடமாயின் அதன் பின் ஆதலான் என்பது வருவிக்க. சிவனது பெருமையையும் ஏனையோரது சிறுமையையும் உணர்த்தற்கு கடலும் உயிருமாய் நிற்றலை சிவன் மேல் வைத்தும் பிற கடவுளராய் நிற்றலை சக்தி மேல் வைத்தும் கூறினார்.
அந்தம் என்பதும் ஆகுபெயராய் அண்டத்தின் கண் தெய்வம் என பொருள் தந்தது. இதனால் சிவநெறி முதல்வராகிய சிவனும் சக்தியுமே அனைத்து சமய முதல்வராயும் இன்று அருள் செய்தல் கூறப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்கிறது. கௌரி அம்மா, வணக்கம் அம்மா, வாருங்களும். நன்றிங்க ஐயா. மிக அருமையான விளக்கங்கள் ஐயா. அழகேசன் ஐயா சொன்னதும் சரி, நீங்க சொன்னதும் நிறைய நிறைய பொருள் சொன்னீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1570. ஆதிபிரான் உலகு ஏழும் அளந்தவன், ஓதக் கடலும் உயிர்களுமாய் நிற்கும், பேதிப்பு இல்லாமையின் நின்ற பராசக்தி, ஆதிக்கன் தெய்வமும் அந்தமும் ஆமே. The primal one, the one measured the world's seven, pervades the ocean and the souls all, the Parashakti, who stands with him without separation, in the beginning and the end. ஆதிபிரான் உலகு ஏழும் அளந்தவன். அந்த பிரபஞ்சமாகவே இருக்கிறவர் தான் ஆதிபிரான். அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது சிவன். அவர்தான் ஆதிபிரான். ஓதக்கடலும் உயிர்களுமாய் நிற்கும். ஓதக்கடல்னா அந்த அலைபாயும் கடலாகவும், இங்க இருக்கிற உயிர்களாகவும், இந்த உலகமே அதுல அசையும் பொருளாக எடுத்தாலும் சரி, அசையாத பொருளாக எடுத்தாலும், உயிருள்ள பொருளாக எடுத்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பது சிவன் தான். பேதிப்பு இல்லாமையின் நின்ற பராசக்தி, அதான் எந்த பேதமையும் இல்லாம, இதுலதான் நான் இருக்கேன், அதுலதான் நான் இருக்கேன் அப்படின்னு இல்லாம, சிவம் எங்கெல்லாம் இருக்கோ சக்தி அங்கெல்லாமே இருக்கு. பராசக்தியாக எல்லா விஷயத்திலையுமே சக்தியும் சிவமும் சேர்ந்தே இருக்கிறாங்க. எந்த வேறுபாடும் இல்லை. இதுலலாம் சிவம் இருக்கு, இதுலலாம் சக்தி இருக்குன்ற வேறுபாடு பார்க்க முடியாது. சிவம் இருக்கிற இடத்துல சக்தியும் இருக்கிறாங்க. அவங்கதான் அந்த இயக்கத்துல இயக்கமாகவே இருக்கிறாங்க. ஆதிக்கன் தெய்வமும் அந்தமும் ஆமே. ஆதி அந்தம்னா தொடக்கம் முடிவு. அந்த தொடக்கத்துல இருந்த தெய்வமாகவும் முடிவாக இருக்கிற தெய்வமாகவும் அவங்கதான் இருக்கிறாங்க. அந்த விரிகிற மாதிரிதான் லேயர் லேயரா ஒரு புள்ளியிலிருந்து நம்ம அந்த உலகம் விரிய அந்த மாயை இலூஷன் எல்லாமே கொண்டு வர எல்லா இடத்துலையுமே அவங்கதான் இருக்காங்க. ஆதியிலும் அவங்கதான் இருக்காங்க, அந்தத்துலயும் அவங்கதான் இருக்காங்க. இல்லாத இடம்ங்கிறது எங்கேயுமே இல்லை. அந்த உலகமே இறையருளால் நிறைந்து இருக்கிறது. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்ன்றாங்களோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நிறைந்து இருக்கிற சக்தியாக, சிவசக்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றதா பார்க்குறேன். இதை உட்சமயத்தில் ஏன் சொல்லணும் அப்படின்றத யோசிச்சோன்னா, நேற்று நம்ம பார்த்தது அதோமுகமாக நமக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் சிவம் அந்த சிரமாலையை போட்டிருக்கிறதுனால, அந்த ஆணவ மாலைங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கிறதுனால நமக்கு நம்ம தெரியறதில்லை, தூக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இந்த உலகமே அந்த இயக்கத்தில், அந்த நமக்குள்ள இருக்க அந்த கெட்ட விஷயங்கள்லாம் நீங்கினா, அந்த சிரமாலை மாதிரி நீங்கினா நம்ம அந்த அருள், இறைவனோட அருள் கிடைச்சி நம்ம அவங்களோடய போயிடலாம், சேர்ந்துடலாம். அப்போ நம்ம இங்கே நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த உலகமே இயங்கிறது இறைவனால தான், இயக்கப்படுறது இறைவனால தான், நமக்குள்ளே இருக்கிறதும் இறைவனால தான். ஒன்றே ஒன்று மாட்டிகிட்டு இருக்கிறது நம்மளோட அந்த ஆணவம், கண்மம், மாயைங்கிற நம்ம போட்டிருக்கிற இந்த வேடம் தான். இந்த வேடத்துலேருந்து நம்ம வெளில வரணும். அந்த அதோமுகமாக இருக்கிறதுலேருந்து நம்ம வெளில வரணும். அதுக்கு அந்த அதோமுகமாக நமக்குள்ளே இருக்கிற இறைவன் விழித்து கொள்ளணும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த சிரமாலையை நம்ம எடுக்கும்போது தான் அந்த அதோமுகத்துலேருந்து நாமளும் வெளில வர முடியும். அந்த இதுக்கு நமக்கு சக்தி கொடுத்து நம்ம அந்த அருளையும் பெற்று அந்த எல்லா தொழில்களையும் செய்கிற இறைவன் தான். அந்த எல்லா தொழில்களும் நடந்துட்டு இருக்க அந்த அருளான அந்த தொழில் நமக்குள்ள நடக்கணும்னா அந்த விழிப்புன்ற நிலை நமக்கு வந்தால் நம்ம இறைவனோட சேரலாம். அதனால இங்கே நம்ம எல்லாருமே அந்த நிலையில தான் இருக்கிறோங்கிறப்ப நம்மளோட எதிர்பார்ப்பை இந்த உலகியல்ல வைக்காம, ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு வேடம் போட்டு அந்த வினைகளுக்கு ஏற்ப அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு என்ன வினைகள் இருக்கோ, எந்த அளவுக்கு அவங்க மாலைகள் அணிந்திருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அதோமுகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்ப்போம், நீ இதை செய்யணும், அதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் இல்லாம இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிற இறைவனோட அருளை பிடிச்சிக்கிட்டு நம்ம உள்ள திரும்பணும் அப்படிங்கிறது தான். நமக்குள்ள இருக்கிற அதோமுகத்தை பார்க்கணுங்கிறது தான். அதுக்கு தான் இந்த சடங்கு முறைகளுமே நமக்கு கொடுத்தது. இந்த பக்தி மார்க்கத்துல நீங்க சடங்கு முறைகள் பார்த்தீங்கனாலே, நம்ம மனம் மனம் அமைதியாகிறது, மனம் ஒழுங்குபடுறது, ஆசைகளை தீர்த்துக்கிறது, அறிவு நிலையை மேம்படுத்துறது, இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய நம்ம இங்கேருந்து உலகியல்ல வந்து நம்ம திருப்தி அடைஞ்சு நம்ம திரும்புவோம், உள்ள திரும்புவோம். மனது ஒருமைப்பாடுக்காக தான் இந்த கோயில், இந்த பூஜைகள் எல்லாமே எல்லாமே இந்த உலகியல்லேருந்து திரும்பி நமக்குள்ள நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நமக்குள்ள இருக்க ஆன்மாவை விழிப்படைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது தான் நமக்கு சடங்கு முறைகளா அதை வகுத்து வைத்திருக்கிறார் இறைவன் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம இந்த உலகத்துல நம்ம எதிர்பார்க்கிறதோ, எதுவுமே நம்ம தேடுறதோ ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது புரிய வருது. ஏன்னா, எல்லாருமே ஒரு மாயையில இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க என்ன கேட்க முடியும்? இப்ப நான் வந்து ஒண்ணு ஒண்ணு உங்களுக்கு குடுக்குறேன், ஆனா நீ எனக்கு திருப்பி குடு அப்படின்னு நம்ம கேட்கிறதே வந்து நம்ம இருக்குன்றதுனால குடுக்குறோம்கள்ட்ட. அந்த அருள் இருக்கிறதா இப்ப அன்பே நான் உங்களுக்கு குடுக்குறேன்னா, இன்னும் பதிலுக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம்னாலே அங்கேயே தப்பு இல்லையா? அவங்க ஒரு வினையில, அவங்க ஒரு வேடத்துல, அவங்க ஒரு இதுல போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம இங்க கத்துக்கிறதுக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்னாலே, அந்த சக்கரங்கள் பேலன்ஸ் ஆகுறதே என்ன, அந்த எதிர்பார்ப்பற்ற அன்பு, அந்த ஆசையே இல்லாத மனம், அந்த அமைதி, தன்னம்பிக்கை, இந்த நம்ம ஒவ்வொரு சக்கரங்கள் மேலே ஏறும்போது, நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு ஏறும்போதுமே, நம்ம அடுத்தடுத்த நல்ல குணங்களும் நம்ம வந்து அந்த ஆன்மாக்கான குணங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டே தான் வருவோம். அப்ப அத நோக்கி தான் நம்ம இருக்கணுமே தவிர, இந்த உலகியல்ல நம்ம தேடுறதுக்குன்னு ஒண்ணுமே இல்ல இல்லையா? எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு. நம்ம சரி பண்ணிக்க வேண்டியது நம்மளோட குணங்கள. நம்ம நம்ம புடிக்க வேண்டியது நம்ம ஆன்மாவ. நம்ம எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய வேலை வெளியிலேயே ஒண்ணுமே இல்ல. எல்லாமே மாயையில இருக்கிறாங்க. நம்ம இந்த உலகத்துக்கு உதவணும் அப்படின்னா, இன்னொருத்தவங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம மாயையிலேருந்து நம்ம நீங்கினா தான் நம்ம மத்தவங்களுக்கு போய் நம்ம சொல்ல முடியும். இல்லன்னா நான் என்ன கண்ணாடி போட்டிருக்கேனோ, இதுதான் சரின்னு நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேனோ, அத தான் நான் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவேன். இதுதான்ப்பா சரி, இது தப்பு அப்படின்றத நான் சொல்லுவேன். ஆனா அது சரியா, சரியில்லையானே தெரியாது. ஏன்னா நானுமே மாயையில தான் இருக்கேன். அப்ப நம்ம இந்த உலகத்துக்கு உபயோகமாக இருக்கணும்னு நீங்க நினைச்சா கூட, ஃபர்ஸ்ட்டு நாம விழிப்படையணும். நாம எது சரின்றத நினைக்கணும் இல்லையா? அப்ப நம்ம விழிப்படையணும் அப்படிங்கிற ஒரே வேலை தான் நமக்கு இருக்கு. அப்ப இந்த உலகியல்ல நமக்கு வேலையே இல்ல. இந்த உலகியல்ல ஒரு ஆசைக்காகவோ, எதிர்பார்ப்புக்காகவோ, நம்ம எதுக்காகவோ வருந்துறோமோ, சந்தோஷப்படுறோமோ, என்ன வேணா நடக்கட்டும். அது வந்து நிலையில்லாதது, யூஸ் இல்லாதது இல்லையா? நம்ம வந்த வேலை நமக்குள்ள இருக்க அந்த அதோமுகமாக இருக்கிற இறைவன வந்து விழிப்படைய செய்யணுங்கிறது, நம்மளோட நல்ல குணங்கள வந்து கொண்டு வரணுங்கிறது. அதுக்காக தான் நமக்கு வர பிரச்சனைகள்லாம் அதுக்காக தான் வருது. நீ இதுல எப்படி ஸ்ட்ராங் ஆயி அந்த நல்ல குணத்து பக்கம் திரும்புறியா? அப்படிங்கிறதுக்காக தான் வருது. அப்ப நம்மளோட கவனம் எல்லாமே நமக்குள்ள தான் திரும்பணும். நம்மள சரி பண்ணிக்கிறதுலயும், இறைவன நமக்குள்ள இருக்கிற இறைவன உணர்றதுலயும் தான் நம்ம 90% கவனம் வந்து இதுல இருக்கணும். இந்த உலகியல்ல எதிர்பார்த்துட்டு, ஆசையில இருந்துட்டு, அந்த இதுல இல்லாம, சடங்கு முறைகளும் எதுக்கு தான் அப்படின்னாலும், இறைவனுக்காக பூஜை செய்றதாகட்டும், யாகம் செய்றதா எல்லாமே உங்களுக்கு உள்ள திரும்புறது. அந்த மனம் வந்து நல்ல குணங்கள பெற்று, நம்ம உள்ள திரும்புறதுக்காக தான் அமைக்கவும் பெற்றிருக்கு. அப்படிங்கிறப்ப, நம்ம செய்ற செயல்கள் எல்லாத்துலயும் அந்த நமக்குள்ள இருக்கிற இறைவன பார்க்கணும். அதுதான் நான் நினைக்கிறது. இப்போ ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாரி தான். ஏன்னா ஒரு ஒரு வார்த்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதோட பொருளே வந்து தகுந்த மாரி மாறும். நான் வந்து அன்புங்கிறத எப்படி பார்க்குறேன்றது வேறையா இருக்கும். நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றது வேறையா இருக்கும். அதான் நம்ம சொன்ன மாரி தான். ஓம் நம சிவாய சொல்றோம்னா, அவங்கவங்க நிலைக்கு அதுக்கு எத்தன பொருள் வேணாலும் சொல்லலாம். ஆனா, அவங்க நிலையிலருந்து பார்க்கும்போது, அது ஓம் நம சிவாய எப்படி சொன்னா கரெக்ட்டா இருக்குன்ற மாரி அவங்கவங்க புரிதலுக்கு தான் உடணுங்கிறதா நினைக்கிறேன். இப்போ நார்மலா விளக்கேத்துறோம். விளக்கேத்துறதுக்கு மந்திரம் சொல்லி விளக்கேத்துறவங்க இருக்கிறாங்க. அந்த அந்த தேவிய கூப்பிட்டு, அந்த அக்னி தெய்வத்த வணங்கி, அப்படி கும்பிடுறவங்க இருக்கிறாங்க. இல்ல என்னோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும்னு வேண்டி விளக்கேத்துறவங்க இருக்கிறாங்க. இல்ல அ அ நானே நன்றி சொல்ற மாரி பிரகாசமாக இருக்கிறதுக்கு நன்றி சொல்றவங்க இருக்காங்க. ஆனா நம்மலாம் நமக்குள்ள திரும்பிட்டோம் அப்படிங்கிறப்ப, நம்ம அந்த ஆன்மாக்காக விளக்கேத்துறோம். என்னோட ஆன்மா விழிப்படையுது. இந்த விளக்கு போல விழிப்படையறதுக்காக நன்றி இறைவா அப்படின்னு சொல்லலாம். அந்த இத உணரலாம். இந்த மாதிரி
ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களோட இத மாத்தி, மாத்தி நமக்கு கொண்டு வரலாம். நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாரியான வேண்டுதல். ஏன்னா, எல்லாமே வெளியில செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது உள்ளுக்குள்ள தான் திரும்புறது அப்படின்னு தெரிஞ்சு, அதுக்கான வேண்டுதலாவும் நம்ம கொஞ்சம், கொஞ்சம் மாத்தி நம்ம உள்ள கொண்டு வரும்போது, நம்மளோட ஆன்மாவையும் நமக்கு அதுக்கு உயிர் உயிர் குடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளோட கவனம் அங்க போய்க்கிட்டே இருக்கும். நீங்க விளக்கேத்தும்போதும் உங்க கவனம் உங்க ஆன்மால இருக்கும். உங்களுக்குள்ள திரும்பி இருக்கும். நீங்க பார்க்குற பார்வையிலயும் அந்த ஆன்மாவோட கவனம் இருக்கும். இப்படி எல்லாத்துலயும் நம்ம உள்ளுக்குள்ள போறது தான் இங்க முக்கியமான நமக்கு வேலையா இந்த பூமிக்கு வந்து இந்த பிறவி எடுத்து, இந்த 6 அறிவு குடுக்கப்பட்டு நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சு, நம்ம தெரிஞ்சு, உள்ள திரும்புற அறிவ குடுத்துருக்கணுன்றது தான் அந்த ஆராய்ந்து பார்க்குற அறிவையும் குடுத்துருக்காங்க. அதையும் தெரிஞ்சு நம்ம உள்ள திரும்பி இறைவன் அடிய சேரணுங்கிறது தான். அத அத நோக்கி அனைவரும் பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இதுலருந்து யோசிக்கிற விஷயங்கள். ஏன்னா எல்லாமே தெய்வமாக இருக்கிறாங்க. நமக்குள்ளேயும் தெய்வமா தான் இருக்கிறாங்க. நம்ம இங்க ஒருத்தவங்கன்னு இங்க இல்ல. இது இறைவனோட திருவிளையாடல் தான். அப்ப இறைவனோட திருவிளையாடல் என்ன சொல்லுது? உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவன விழிக்க செய்யணும். அதாவது விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டாருன்பாங்க இல்லையா? அது மாரி நம்ம இதுக்கப்புறம் இறக்கணுன்ற அவசியம் இல்ல. இறைவன் அடிய சேரணுங்கிறது தான். அதனால அத நோக்கி நம்மளோட பயணம் இருக்கணும். அது புறச்சடங்காக இருந்தாலும் சரி, ஏன்னா அங்கேயும் இறைவன் தான் இருக்கிறாரு. அத பயன்படுத்தி நம்ம அகத்துக்குள்ள தான் போகணும். நமக்குள்ள இருக்கிற ஆனந்தம், அமைதி, இறைவன நம்ம வந்து ஆன்மாக்கு விடுதலை குடுத்து நம்ம இறைவனோட சேரணும். அப்படிங்கிற அந்த இத தான் இந்த உட்சமயத்துல இத குடுத்துருக்கிறதா நான் யோசிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1570வது திருமந்திரம். ஆதும் ஆனவள் சக்தி. ஆதிபிரான் உலகு ஏழும் அளந்தவன், ஓத கடலும் உயிர்களுமாய் நிற்கும் பேதி பிலாமையின் நின்ற பராசக்தி, ஆதிக்கண் தெய்வமும் அந்தமும் ஆமே. திருமந்திரம். ஆதியாகிய பருள் சிவபெருமான் கலந்து இருப்பவன், அலை ஒலிக்கும் கடல்களும் கடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ள உயிர்களுடன் எல்லா உயிர்க்கும் உயிருமாய் இருப்பவன் இவனே. இச்சிவ பரம்பொருளோடு பிரியாது கலந்து நிற்கின்ற பராசக்தி, உலக தோற்றத்துக்கும் ஒடுக்கத்திற்கும் காரணமான தெய்வமாகவும் விளங்குகிறாள். ஆதி முதல் அளத்தல் கடந்து நிற்றல், ஓதம் அலை, பேதிப்பில்லாத பிரிதல் இல்லாத, ஆதி தோற்றம் அந்தம் முடிவு. கழக வெளியீட்டில் அம்மையோடு கூடிய அப்பனாகிய சிவபெருமான் உலகை அளந்த மாலாகவும், அம்மால் நிறம்போலும் ஒளியுடைய கடலாகவும், அக்கடல் சூழ் உலகில் வாழும் பல்வேறு உயிர்களாகவும் கலப்பால் ஒன்றாய் நிற்பன். அவன் வனப்பாற்றலாகிய திருவருள் அம்மையுடன் பிரிப்பின்றி மரமும் காழ்ப்பும் போல ஒருவனே இரு நிலைமையுமாய் நிற்பன். அவ அம்மையே நடப்பாற்றலாகிய ஆதியும் ஆவள். அவளே ஒடுக்கத்தை செய்யும் ஆண்டவனும் ஆவள். ஆதி நடப்பாற்றல். பேதிப்பு இல்லாமையில் பிரிவு இல்லாமல், ஆதிக்கண் சிருட்டி ஆரம்பத்திலும் அந்தமும் ஒடுங்கும் காலத்திலும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா. வேற யாரும் உங்களோட கருத்து ஏதாவது சொல்றீங்களா? உங்கள்ட்ட ஏதாவது
ஷேர் பண்ணோம். அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உங்களோட கருத்தை சொல்லலாம். உங்களோட அனுபவமும் சொல்லலாம். நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? ரத்னகுமார் ஐயா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றி கௌரிம்மா, நன்றி அனுபவம், நன்றி திவாகர் ஐயா, நன்றி கோலமுனிம்மா, நன்றி தினகர். நிறைவு செய்துள்ளோம். திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில், உணர்வில் தூய்மையும், ஆன்ம உணர்வும், துணிவும், சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும், சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை கூறிய சான்றோர்களுக்கும் பையன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளும் ஆன்ம சுவாசம் நிகழ்ச்சி சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.